சொன்னாங்க. அடுத்தது அடுத்தது மத்தேயு 5ஆம் வசனத்த மட்டும் படிச்சுட்டு, அதாவது நீதி நிமித்தம் துன்பப்படுறவங்க பாக்கியவான்கள், பரலோக ராஜ்யம் அவங்களுடையது, சமாதானம் பண்றவங்க பாக்கியவான்கள், அவங்க தேவனுடைய புத்திரர் எனப்படுவாங்க. இப்படி படிச்சுட்டு, இதுவே ஒரு சிறந்த முறை அப்படின்னு சொல்லிட்டு அப்படின்னு சொல்லிட்டு ஆ போயிட்டு இருக்க முடியாது. அது வந்து பிரயோஜனம் இல்ல. அதனால இத வச்சே ரட்சிப்படையலாம் அப்படின்னு சொல்றது தப்பு. அப்ப தேவ ஞானத்த பெற்றுக்கொள்ளணும்னா, தற்காலத்துல என்ன நடந்துகிட்டு இருக்கு? கடந்த காலத்துல என்ன நடந்தது? வருங்காலத்துல என்ன வரப்போகுது? அப்படிங்கிறத பத்தி நல்லா ஆராய்ஞ்சு நம்ம படிச்சுக்கும் பொழுது தான், தேவனுடைய ரகசியங்களையும், மறைபொருளையும் நம்ம பெற்றுக்கிட்டு ஞானத்துல வளர்ச்சி அடைய முடியும். ஆவியில முன்னேற முடியும். அப்ப தீர்க்க தரிசனம் எல்லாமே ஏதோ நம்முடைய ஆவல வந்து திருப்தி பண்றதுக்காக மட்டும் ஒரு அப்படின்னு ஒரு திருப்திப்படக்கூடாது. பிதாவோட திட்டத்தோட நம்ம இணைஞ்சு செயல்படணும். அவர் சொல்லியிருக்கிற திட்டங்கள்ல ஆர்வத்தோடும், உண்மையோடும் நம்ப அந்த படிக்கணும் அப்படின்னு சொல்றாங்க. நான் வந்து பிதாவோட சொந்த பிள்ளைகளா இருக்கிறோம். அவருக்கு உள்ள எல்லா அவரு கிறிஸ்துவுக்கு என்ன சுதந்திரம் குடுத்துருக்காரோ, அத நமக்கும் வச்சிருக்காரு. அதனால நம்ம வேலைக்காரவங்க மாரி கடமைக்காக உள்ளவங்க இல்ல. அதனால இருதயபூர்வமா வேலை செய்யும்போது தான், நமக்கு அதனுடைய பிரயாசத்த, அந்த பலன நமக்கு கிடைக்கும். அப்ப இந்த உணர்வோட நம்ம படிக்கும்போது தான், நம்ம பலனையும் பெற்றுக்கொள்றோம். அதோட இல்லாத அந்த வசனமும் நம்மிடத்துல கிரியை செஞ்சு நம்ம பரிசுத்தப்படுத்தும். இருதயத்த சுத்திகரிக்கும். தீமை நம்மள அணுகாது. அப்படின்னு சொல்லி பார்த்தோம் பிரதர். ஓகே சிஸ்டர். எல்லாமே கவர் பண்ணிட்டீங்க. நல்லா நைஸ் சம்மரி. நம்ம நெக்ஸ்ட் பேராகிராஃப்ல நம்ம போயிடலாம். பாவத்திலிருந்தும் அதன் விளைவுகளிலிருந்தும் விடுபட அந்த லைன்ல இருந்து நம்ம படிக்க ஸ்டார்ட் பண்ணணும். ஸோ விருப்பமுள்ள சகோதர சகோதரிகள் படிக்கலாம். படிச்சு உங்களுடைய கருத்தை சொல்லலாம். பாவத்திலிருந்தும் அதன் விளைவுகளிலிருந்தும் விடுபட தேவன் வைத்திருக்கும் திட்டங்களை பற்றிய அறியாமையினாலும், உலகத்தை மேம்படுத்த அல்லது பாவத்திலிருந்து விடுபட தேவன் தற்கால நிலைமையிலுள்ள பெயர் கிறிஸ்தவர்களையோ அல்லது பெயர் சபையையோ தெரிந்து கொண்டார் என்ற தவறான எண்ணம் இருப்பதாலும், 19 நூற்றாண்டுகளாக சுவிசேஷம் அறிவிக்கப்பட்டு வந்தும் சிந்திக்கும் அநேகர் மனதில் முக்கியமான சந்தேகங்கள் எழும்பும் போது அவர்களும் தவறாக பதிலளிக்கப்பட்டார்கள். அப்படிப்பட்ட சந்தேகங்களை நிவர்த்தி செய்ய சத்தியத்துக்கு குறைவான ஏதொன்றினாலும் முடியாது. நிச்சயமாகவே கூர்ந்து சிந்திக்கும் ஒருவருக்கு இந்த இரு காரணங்களில் ஒன்றினாலேயே உலகம் மேன்மை அடையவில்லை என எண்ண முடியும். தற்கால நிலைமையில் இந்த யுகத்திலேயே உலகத்தை முழுவதும் மனம் திரும்ப செய்ய வேண்டிய வேலை சபையினுடையது என்ற தவறான எண்ணம் அல்லது தேவனுடைய திட்டமானது மோசமான தோல்வியை அடைந்துள்ளது என்பது இந்த இரண்டில் எதை உண்மை என்று ஏற்றுக்கொள்ள முடியும்? இரண்டாம் கருத்தையே அநேகர் எவ்வித சந்தேகமும் இன்றி வெளியரங்கமாகவோ அல்லது உள்ளத்திலோ சொல்லி வருகிறார்கள். இவ்வாறு யதார்த்தமாக தவறான முறையில் விழுந்து போகிறவர்களை திருத்தி உதவி செய்வதே இப்புத்தகத்தின் நோக்கங்களில் ஒன்றாகும். ஓகே சிஸ்டர், என்ன சொல்றாங்கன்னு சொல்லுங்க. இந்த பாரால என்ன சொல்றாங்கன்னா, இப்ப வந்து அதாவது தேவன் வைத்திருக்கக்கூடிய அந்த திட்டம் வந்து பாவத்திலிருந்து மீட்கிற திட்டம் வந்து உலகத்துக்கு வந்து தெரியாது. சோ அந்த அறியாமையினாலும் அப்புறம் வந்து இந்த உலகத்துல வந்து பேர் கிறிஸ்தவர்கள் இருக்காங்க. சோ அவங்களாலதான் வந்து பாவத்துல வந்து எல்லாத்தையும் விடுபட முடியும் அப்படின்னு நினைச்சிட்டு இருக்காங்க. அந்த ஒரு தப்பான எண்ணத்தினாலும் என்ன ஆகுதுன்னா, 19 நூற்றாண்டுகளா சுவிசேஷம் வந்து அறிவிக்கப்பட்டும் சிந்திக்கும் கிறிஸ்தவர்களுக்கு ஒரு சரியான ஒரு பதில் வந்து கிடைக்காம போகுது. அப்படி வந்து அதாவது பொதுவா சத்தியத்துக்கு கீழான எந்த ஒரு விஷயத்தினாலையும் வந்து ஒரு சந்தேகத்தை வந்து கரெக்டா பதில் அளிக்க முடியாது அப்படின்னு சொல்லி பாக்குறோம். சோ இதனால அவங்க சிந்திக்கிறவங்க என்ன பண்றாங்கன்னா, இன்னொரு தாட் என்ன வருதுன்னா, இப்ப தேவனுடைய ரட்சிப்பின் திட்டமே ஃபெயிலியர் ஆகுது அப்படின்ற ஒரு விஷயத்த வந்து அவங்க நினைச்சிட்டு இருக்காங்க. இந்த மாதிரி யதார்த்தமா அவங்க வந்து விழுந்து போறாங்க. அதாவது வேணும்னே நடக்கிற விஷயம்னு சொல்ல முடியாது. அதாவது பேர் சபைனாலே ஒண்ணும் பண்ண முடியல. அவங்களுக்கு அதுதான் சபைன்னு நினைச்சிட்டு இருக்காங்க. சோ அவங்க வந்து யதார்த்தமான முறையில விழுந்து போகிறவங்களா இருக்காங்க. சோ இவங்களெல்லாம் திருத்தி அவங்கள உதவி செய்யறதுக்கு வந்து இந்த புஸ்தகம் வந்து யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு சொல்றாங்க.
ஓகே, ஓகே சிஸ்டர். மேக்ஸிமம் எல்லாம் கவர் பண்ணீங்க. அப்புறம் அடிஷ்னலா ஏதாவது இந்த பேராகிராஃப்ல இருந்து சொல்ல விரும்புவோர் ஷேர் பண்ணலாம். சிஸ்டர் எல்லாம் ஆக்சுவலா சொல்லிட்டாங்க. சரி. சொல்லுங்க சிஸ்டர். ஆ. அதேதான் சொல்றேன். அதாவது ஆதாமின் வழி வந்த இந்த பாவத்திலயும், அதன் விளைவுகள்ல இருந்து விடுபடுறதுக்காக, தேவன் வச்சிருக்கிற வழிமுறைய பத்தியும், அவருடைய திட்டங்கள் பற்றியும் அறிஞ்சு கொள்ள முடியலன்னா, அது அறிஞ்சு கொள்ள முடியாதனால, அறியாமை இருள்ல இருக்கிற உலக ஜனங்கள வந்து சீர்படுத்துறதுக்காக, அல்லது அவங்க பாவத்திலிருந்து விடுவிக்கப்படுறதுக்காக, தேவன் வந்து இந்த தற்கால இந்த சுவிசேஷ யுகத்துல வந்து என்ன செஞ்சிருக்காங்கன்னா, பெயர் கிறிஸ்தவங்கள அல்லது பெயர் கிறிஸ்தவ சபைய தான் தெரிஞ்சுக்கிட்டு இருக்காங்க. ஏன்னா, அவங்க தான் எங்கேயும் அலைஞ்சு வந்து சத்தியங்கள சொல்றாங்க. அதிகமான சத்திய அ அது அதிகமா அலைஞ்சு சொல்றாங்க. அதனால அப்படின்னு அவங்களால தான் முடியும் அப்படின்னு தவறான எண்ணம் நெனச்சுட்டு இருக்காங்க. ஆனா 19 நூற்றாண்டுகளா சுவிசேஷம் எங்க பார்த்தாலும் அறிவிச்சுட்டு வந்துட்டாங்க. ஆனா எல்லா ஜனங்களுமே இன்னைக்கு ஏன் எல்லாருமே ரட்சிக்கப்படல? அப்படிங்கிறதுனால, அநேகர் மனசுல என்ன நெனைக்கிறாங்களாம், ஆ சந்தேகங்கள் வந்து வந்துருது. அதாவது சத்தியத்த தவிர, அது அப்ப அந்த சத்தியத்த அவங்க சந்தேகத்த தெளிவு பண்ணா, சத்தியத்தின் மூலம் தான் தெளிவு பண்ண முடியும் தவிர, வேற எதாலயும் முடியாது. சிலருடைய எண்ணம் எப்படி இருக்குன்னா, இந்த உலகத்திலே எல்லா ஜனங்களும் மனம் திரும்பிடணும் அப்படிங்கிறது தான் சபையோட வேலை அப்படின்னு சொல்லி நெனைக்கிறாங்க. ஏன்னு சொன்னா, இன்னுமே எல்லாருமே மனம் திரும்பல. மனம் திரும்ப முடியாது. ஏன்னாக்கா, அது தேவனுடைய அப்படிங்கிறதுனால, தவறா என்ன நெனைச்சுறாங்க, தேவனுடைய திட்டம் வந்து மோசமான நிலையில தோல்வி அடைஞ்சு போச்சு அப்படின்னு சொல்லி, தேவனுடைய திட்டத்த வந்து அவங்க தப்பா நெனைக்கிறாங்க. அதனால இந்த உலகத்துல சுவிசேஷம் ஆனா சுவிசேஷம் அறிவிக்கப்படுறது வந்து அந்த 1,44,000 பேரு சபைய உருவாக்குறது தான் அப்படிங்கிறது தான் அது உண்மை. அது அறியாதனால அவங்க என்ன பண்றாங்கன்னு சொன்னா, வந்து தவறா நெனச்சுக்கிட்டு விழுந்து போன நிலையில உள்ளவங்கள வந்து அது விழுந்து விழுந்து போன நிலையில இருக்காங்க. அவங்கள சரி செய்யறது தான், திருத்துறதுக்கு உதவி செய்யறது தான் இந்த புஸ்தகத்தோட நோக்கமா இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. எஸ், எஸ் சிஸ்டர். 2 சகோதரிகளும் ஆல்மோஸ்ட் எல்லாம் கவர் பண்ணிட்டாங்க. இன்னும் ஏதாவது தாட்ஸ் அண்ட் கமெண்ட்ஸ் இருந்தா ஷேர் பண்ணலாம் மற்ற சகோதர சகோதரிகள். அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, இப்ப நம்ம இந்த ஒரு காரியத்துல ஏறக்குறைய 19 நூற்றாண்டு காலங்களாக இருக்கக்கூடிய ஒரு நிகழ்வை பத்தி 1 தீமோத்தி 4ஆம் அதிகாரத்துல முன்கூட்டியே பவுலானவர் நம்மளுக்கு தீர்க்க தரிசனமா சொல்றார். 1ல இருந்து 2, 3 வசனங்கள் வரையும் வாசிக்கலாம். ஆகிலும் ஆவியானவர் வெளிப்படையா சொல்லுகிறபடி, பிற்காலங்களிலே மனசாட்சியில் சூடுண்ட பொய்யருடைய மாயத்தினாலே சிலர் வஞ்சிக்கிற ஆவிகளுக்கும் பிசாசுகளின் உபதேசங்களுக்கும் செவி கொடுத்து விசுவாசத்தை விட்டு விலகி போவார்கள். விவாகம் பண்ணாதிருக்கவும் விசுவாசிகளும் சத்தியத்தை அறிந்தவர்களும் ஸ்தோத்திரத்தோட அனுபவிக்கும்படி தேவன் படைத்த போஜன பதார்த்தங்களை விலக்கவும் வேண்டும் என்று அந்த பொய்யர் கட்டளையிடுவார்கள். ஆக இந்த இடத்துல நம்ம பார்க்கும்போது இதெல்லாமே என்ன அநேக இடத்துல இருக்குது. இருப்பினும் இந்த பாழாக்கும் அருவருப்பு அப்படிங்கிற ஒரு சூழ்நிலையில தான் இந்த பொய்யான காரியங்கள்லாம் நிறைய வந்திருக்கு அப்படிங்கிறத பார்க்கிறோம். இது முழு கிறிஸ்தவமே அதற்குள்ளான அந்த ஆவியில பொய்யான ஆவிக்குள்ளாக தவறாக வேத வசனங்கள் எல்லாம் இன்டர்பிரேட் பண்ணி தவறாக புரிந்து கொண்டு இருக்கிறாங்க அப்படிங்கிறதையும் நம்ம பார்க்கிறோம். விசேஷ விதமா இந்த பிரசன்ட் டைம் அப்படிங்கும்போது இந்த காலம் சுவிசேஷ யுகம் அப்படிங்கிறது முற்றிலும் யாருக்காக அப்படின்னாக்க ஒன்லி ஃபார் சர்ச் லேக்கன் 44 ஈவன் திரள் கூட்டத்துக்கு கூட இல்லை. இந்த அழைப்பு முழுவதும் பரலோகத்திற்குரிய 1,44,000 பேருக்கான அழைப்பு மட்டுமே ஒழிய திரள் கூட்டத்துக்கோ முற்பிதாக்களுக்கோ உலக ஜனங்களுக்கோ இது மாதிரியான பொதுவான ரட்சிப்புக்குரியவர்களுக்கான அழைப்பே இல்லை. அழைப்பு ஒன்றுதான். அந்த அழைப்பு பரலோக அழைப்பு. அது 1,44,000 பேருக்கான அழைப்பு. அந்த ஒரு விஷயத்தை புரிந்து கொள்ளாத இன்னைக்கு இருக்கிற கிறிஸ்தவம், சர்ச் ஹேஸ் மேட் எ கிரேட் மிஸ்டேக் இன் சப்போர்ட்டிங் தட் இன் த பிரசன்ட் ஏஜ் அப்படின்னு சொல்லப்படுது. அண்ட் இன் ஹர் பிரசன்ட் கண்டிஷன். இப்போ சபையானது என்ன ஒரு தப்பான ஒரு விசுவாசத்துல இருக்குன்னா, முழு உலகத்திற்குரிய மனம் திரும்புதலை பற்றிய
விசுவாசத்துல தான் இருக்குது. அதற்கான ஊழியங்களை தான் அவங்க செய்றாங்க. ஆனா தேவன் எண்ணிய சிலருக்கு மட்டுமே இப்படிப்பட்ட காரியங்களை அழைத்து, தேர்ந்தெடுத்து, முடிவு பரியந்தம் உண்மை உள்ளவர்களுக்கு மட்டுமே இப்படிப்பட்ட ஒரு வாய்ப்பை வச்சிருக்கிறாங்க அப்படிங்கிறது இந்த கிறிஸ்தவத்துக்கு தெரியாதனால முழு உலகத்தையுமே கன்வெர்ட் பண்றதுக்கான ஒரு முயற்சியை செய்றாங்க. அதனாலதான் ஹர் ஆபீஸ், அதாவது இந்த சர்ச்சினுடைய அந்த வேலையானது ஹேஸ் பீன் டு கன்வெர்ட் த வேர்ல்ட் ஆர் எல்ஸ் காட்ஸ் பிளான் ஹேஸ் எ மிசரபிள் ஃபெயிலியர். அப்ப முழு உலகத்தையும் மாற்றணுங்கிறப்ப அந்த முழு உலகமும் மாறாமல் இருக்கிறதுனால அவங்க தேவனுடைய திட்டமே தப்பாவா இருக்கோ அப்படிங்கிற எண்ணத்துல முழு கிறிஸ்தவம் கூட அந்த ஒரு முழுமையான மகா பரிசுத்தமான விசுவாசத்திலிருந்து முற்றிலும் விலகி இருக்கிறாங்க. அததான் நம்ம 1 தீமோத்தி 4ஆம் அதிகாரத்திலையும் நம்ம படிக்கும் பொழுது விசுவாசத்தை விட்டு விலகி வஞ்சிக்கிற ஆவிகளுக்கு அவர்கள் போய் அந்த பொய் போதகத்துக்குள்ளாக போயிருப்பாங்க அப்படிங்கிறதையும் நம்ம பார்க்கிறோம். இவ்வாறாக நம்ம பார்க்கக்கூடிய இந்த ஒரு விஷயத்துலதான் தேவன் எவர்களை முன் குறித்தாரோ அவர்களை முன்னறிந்து அழைத்து இந்த ஒரு விசேஷமான காரியத்துல கிறிஸ்துவனுடைய சாயலுக்கு ஒப்பாக இருக்கணுங்கிறத ரோமர் 8ஆம் அதிகாரம் 29 30 வசனங்கள்ல நம்ம படிக்கிறோம். ஆகவே இப்ப நம்ம எந்த மாதிரியான ஞானத்துக்குள்ளாக ஒப்பு கொடுக்கப்பட்டிருக்கணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இருவகையான ஞானங்கள் இருக்குது. அது என்ன வகையான விஷயமா இருக்குன்னா, ஒண்ணு உலக ஞானம், உலக ஞானத்தை மையப்படுத்தின அந்த பொய் சத்தியங்கள், உலக ஞானத்தை மையப்படுத்தின பொய் சத்தியம். இன்னொன்னு என்னன்னா பரத்திலிருந்து வரக்கூடிய ஞானம். அந்த பரத்திலிருந்து வரக்கூடிய ஞானத்திற்குள்ளாக நம்மள தெய்வீக திட்டத்துக்கு இணங்க நம்மளை வழிநடத்துவதற்கு இந்த ஒரு வால்யூம் நிச்சயமாகவே நம்மளுக்கு ஹெல்ப் பண்ணுது அப்படிங்கிறதான் இந்த ஒரு பேராகிராஃபினுடைய நிறைவுல நம்ம பார்க்கிறோம். யாக்கோபு 3ஆம் அதிகாரத்துல 13 முதல் 17 18 வசனத்தை நம்ம வாசிக்கலாம். யாக்கோபு 3ஆம் அதிகாரம் உங்களில் ஞானியும் விவேகியுமாய் இருக்கிறவன் எவனோ அவன் ஞானத்திற்குரிய சாந்தத்தோடே தன் கிரியைகளை நல்ல நடக்கையினாலே காண்பிக்க கடவன். உங்கள் இருதயத்திலே கசப்பான வைராக்கியத்தையும் விரோதத்தையும் வைத்தீர்களானால் நீங்கள் பெருமை பாராட்டாது இருங்கள். சத்தியத்திற்கு விரோதமாய் பொய் சொல்லாமலும் இருங்கள். இப்படிப்பட்ட ஞானம் பரத்திலிருந்து இறங்கி வருகிற ஞானமாயிராமல் லௌகீக சம்பந்தமானதும் ஜென்ம சுபாவத்திற்குரியதும் பேய்த்தனத்துக்கு அடுத்ததுமாய் இருக்கிறது. வைராக்கியமும் விரோதமும் எங்கே உண்டோ அங்கே கலகமும் சகல துர்செய்கைகளும் உண்டு. பரத்திலிருந்து வருகிற ஞானமோ முதலாவது சுத்தமுள்ளதாயும் பின்பு சமாதானமும் சாந்தமும் இணக்கமுள்ளதாயும் இரக்கத்தாலும் நற்கனிகளாலும் நிறைந்ததாயும் பட்சபாதம் இல்லாததாயும் மாயமற்றதுமாய் இருக்கிறது. ஆகவேதான் இந்த இடத்துல நம்ம சொல்லப்படுற இந்த இருவகையான ஞானத்துல பரத்திலிருந்து வரக்கூடிய ஞானத்துல நாம் வழி நடத்தப்பட்டோம்னா அது முழுவதும் முதலாவது பரிசுத்தம் உள்ளதாயும் அதற்குரிய சத்தியத்திற்குரிய சமாதானத்துக்குள்ளும் நீதிக்குள்ளும் கனிகளை கொடுக்கக்கூடிய ஒரு விஷயமாகவும், பார்சியாலிட்டி காமிக்காம மாய்மாலம் பண்ணாத ஆவின் கனிகளை கொடுக்கக்கூடிய ஒரு விஷயமாக இருக்கும். அந்த வகையில இந்த ஒரு வால்யூமானது முழுவதும் தெளிந்த சத்தியமாகிய பரத்திலிருந்து வரக்கூடிய ஞானத்தினால நம்மளை வழி நடத்தி அந்த உத்தமத்துல நிலை நிற்பதற்கு உதவியா இருக்குது அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கிறோம். நன்றி. நன்றி சகோதரர். ஸோ அருமையா பேராகிராஃப்ல இருக்க எல்லாமே கவர் ஆயிடுச்சு. ஸோ சம்மரியா சொல்லணும்னா பாவத்திலிருந்தும் மரணத்திலிருந்தும் விடுபடுறதுக்கு தேவன் வந்து இந்த தற்கால பேர் சபை, அப்புறம் 19 நூற்றாண்டுகள், அதாவது 2000 வருஷமா சுவிசேஷம் அறிவிக்கப்பட்ட வந்து எல்லாம் ஃபெயிலியர் ஆயிடுச்சு அப்படின்றது தப்பான எண்ணம் இருந்திருக்கு. அது மட்டும் இல்லாமல் உலகத்தை ஃபுல்லாக கன்வெர்ட் பண்ணுறது அதை பற்றி தப்பான எண்ணமும் இருந்திருக்கு. கன்வெர்ட் பண்ண முடியல, ஸோ அதனால் ஃபெயிலியர் ஆயிடுச்சு அப்படின்ற மாதிரி எல்லாம் தாட்ஸ் இங்கே பதிவு பண்ணியிருக்கிறாங்க. ஸோ இப்போ பரவாயில்ல வந்து இந்த 2வது கருத்தை தான் வந்து பிலீவ் பண்ணுறாங்க. அதாவது தேவன், அதாவது இந்த கன்வெர்ட் பண்ணுறது, கிறிஸ்தவனா எல்லா உலக ஜனங்களும் கிறிஸ்டியனாக கன்வெர்ட் பண்ணுறது, அந்த மாதிரி விஷயங்கள் வந்து ஃபெயிலியர் ஆயிடுச்சு. ஸோ அந்த மாதிரி யதார்த்தமான முறையில் விழுந்து போகிறவர்களுக்கு
இந்த புத்தகம் படிக்கும்போது தெளிவடைஞ்சிருவாங்க அப்படின்றது இங்க ஒரு நோக்கமா இருக்கு. இந்த புத்தகத்தோட நோக்கமா இருக்கு. யதார்த்தமான முறையில யோசிக்காம அப்படியே யதார்த்தமா பைபிள் படிக்கலாமா என்னன்னு ரிசர்ச் பண்ணாம அப்படியே யதார்த்தமான முறையில விழுந்து போகிறவர்களுக்கு இந்த வால்யூம்ஸ் வந்து படிக்கிறது உதவியா இருக்கும். இதுதான் எங்களுடைய நோக்கமா இருக்கு அப்படின்ற மாதிரி சொல்ல வராங்க. அது மூலம் பிரதர்ஸ் நிறைய வசனங்கள்லாம் கோட் பண்ணாங்க. அது ரொம்ப ஆப்டா இருந்தது. ஸோ மேக்ஸிமம் எல்லாம் கவர் ஆயிடுச்சு. ஸோ 2வது பேராகிராஃப்ல நம்ம போயிடலாம். லண்டன் லண்டன் மிஷனரி சங்கத்தாராலும் அந்த பேராகிராஃப்ல இருந்து விருப்பமுள்ள சகோதரர்கள் படிக்கலாம். சகோதர சகோதரிகள். படிக்கிறது. ஓகே. லண்டன் மிஷனரி சங்கத்தாராலும் பின்பு ஐக்கிய அமெரிக்க மாகாணங்களில் உள்ள பிரெஸ்பேரியன் மிஷனரி மாதர்ஸ் கூட்டத்தாராலும் வெளியிடப்பட்ட ஒரு புள்ளி விவரம் அடுத்த பக்கத்தில் தரப்பட்டுள்ளது. அது வெளிநாட்டு மிஷனரிகளுக்கான மௌன வேண்டுகோள் என அழைக்கப்பட்டுள்ளது. நாம் ரட்சிக்கப்படும்படிக்கு வானத்தின் கீழெங்கும் தரப்பட்ட ஒரே நாமத்தை பற்றி அறியாமல் இருளிலும் அறியாமலும் இருக்கிறவர்களின் எண்ணிக்கையை பற்றிய விவரம் கவலைக்கு இடமளிக்கிறதாக இருக்கிறது. சிகாகோ பட்டணத்தின் YMCA சங்கத்தாரில் தி வாட்ச்மேன் என்ற பத்திரிகை மேற்சொன்ன விவரம் பற்றி கீழ்கண்டவாறு தெரிவிக்கிறது. உலக ஜனங்களின் ஆவிக்குரிய நிலைமையை பற்றி சிலருடைய கருத்துக்கள் தெளிவற்றதும் உறுதியற்றதுமாய் இருக்கிறது. புது புது மிஷனரிகளின் பல்வேறு வகையிலான முயற்சிகளின் மூலம் நமது தேசத்திலும் பிற தேசத்திலும் ஒரு நாட்டிலிருந்து மற்ற நாடுகளிலும் சிறப்பான ஞான எழுச்சி ஏற்படுவதற்கும் சுவிசேஷம் பரவுவதற்கும் பெரிய அளவில் தொகை செலவிடப்பட்டு வருவதை நாம் கேள்விப்படுகிறோம். உலகில் உள்ள அனைத்து தேசங்களிலும் சுவிசேஷம் பிரசங்கிக்கப்பட போதுமான அளவு முயற்சிகள் மேற்கொள்ளப்பட வேண்டும் என்ற எண்ணம் எங்களிடத்தில் இருக்கிறது. தற்கால உலகில் ஜனத்தொகை 142 கோடியே 40 லட்சம் என கணக்கிடப்பட்டிருக்கிறது. ஆனால் பாதி ஜனங்களுக்கு மேலாக ஏறக்குறைய 3/2 பங்கு ஜனங்கள் முழுவதும் விக்கிரக ஆராதனைக்காரராகவே இருக்கிறார்கள் என்பதை இப்படத்தை பார்த்து தெரிந்து கொள்ளலாம். மீதியான பேர்களில் பெரும்பான்மையான ஜனங்கள் முகமதிய மார்க்கத்தாரும் அல்லது இருளில் விழுந்த கிறிஸ்தவ வகுப்பை சேர்ந்தவர்களும் ஆவார்கள். இவர்களுடைய கிறிஸ்தவ மார்க்கம் விக்கிரக ஆராதனை மார்க்கமானதால் இவர்கள் கிறிஸ்துவின் சுவிசேஷத்தில் இருக்கிறார்கள் என்றோ அல்லது பிரசங்கிக்கிறார்கள் என்றோ கூற முடியாது. இங்கிலாந்திலும் ஜெர்மனியிலும் அமெரிக்கா தேசத்திலும் உள்ள 11 கோடியே 60 லட்சம் புராட்டஸ்டன்ட் மக்கள் மூட நம்பிக்கையிலும் அறியாமையிலும் மூழ்கி கிடக்கிற விக்கிரக ஆராதனைக்காரரை காட்டிலும் ஆழமான இருளில் புதைந்து கிடக்கிறார்கள். 80 லட்சம் யூதர்கள் நசரீயனாகிய இயேசுவை நிராகரிக்கும் வேளையில் 30 கோடி பேர் இயேசுவை ஏற்றுக்கொண்டவர்களாய் இருந்தும் அவருடைய விசுவாசத்தை உடையவர்களாய் இருக்கவில்லை. 17 கோடி பேர் முகமதியர்களாகவும் மீதமுள்ள ஒட்டுமொத்த பெரும்பான்மையான ஜனங்கள் எல்லோருக்கும் மேலான என்றைக்கும் ஸ்தோத்தரிக்கப்பட்டவரை வணங்காமல் மிருகங்களையும் கல்லையும் முன் தலைமுறையினரையும் மரித்த மகான்களையும் பிசாசுகளையுமே வணங்கி வருகிறார்கள். சிந்திக்கும் கிறிஸ்தவர்களுக்கு அவர்களுடைய இருதயத்தை கவலையடை செய்வதற்கு இப்புள்ளி விவரமே போதுமானதாக இருக்காதா? அந்த டிஸ்பிளேல அந்த போட்டோவை கூட போடலாம் பிரதர். அந்த படத்தை. ஓகே. ஸோ தான் இந்த டிஸ்பிளே இவ்வளோ ஜனங்கள் வந்து கிறிஸ்துவை அறிந்தவர்கள், இருளிலும் அறியாமலும் இருக்கக்கூடியவர்கள். ஸோ இந்த பேராகிராஃப் நானும் ஷேர் பண்ணலான்னு இருக்கேன். ஸோ இங்கே இந்த லண்டன் மிஷனரி சொசைட்டி, அப்புறம் உமன்ஸ் பிரெஸ்பிட்டேரியன் போர்ட் ஆஃப் மிஷன்ஸ், இவங்கெல்லாம் வந்துட்டு ஒரு என்ன ஒரு விவரம் கொடுக்குறாங்க. அந்த ஒரு புள்ளி விவரம் கொடுக்குறாங்க. அதாவது இங்க வந்து எவ்வளோ எண்ணிக்கை உள்ள மக்கள் வந்து அறியாமலும் இருளிலும் இருக்கிறாங்க. கிறிஸ்துவருடைய நாமத்தை தெரியாம, கிரைஸ்டனே யாருன்னே தெரியாம வாழ்ந்துட்டு கொண்டு இருக்கக்கூடிய ஜனங்கள் இருளிலும் அறியாமலும் இருக்கக்கூடியவங்க. ஸோ கிரைஸ்ட்னா யாருன்னே தெரியாது, இந்த மாதிரி ஒரு ரிலீஜன் இருக்குன்னு யாருன்னே தெரியாத ஒரு 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 பட்டியல் இங்க கொடுக்குறாங்க. ஸோ இங்க வந்து இந்த சிகாகோ பட்டணத்தின் YMCA அந்த ஜேர்னல்ல வந்து பப்ளிஷ் பண்ணியிருக்கிறாங்க, YMCA ஜேர்னல் ஆஃப் சிகாகோ. ஸோ அதுல வந்து என்ன சொல்ல வராங்கன்னா, இந்த உலக ஜனங்கள் ஆவிக்குரிய நிலைமையை பற்றி சிலருடைய கருத்துக்கள் தெளிவற்றதும் உறுதியற்றமா இருக்கிறது. இந்த உலக ஜனங்கள் பொறுத்தவரையும் இந்த ஆவிக்குரிய நிலைமையை பற்றி வந்து தெளிவற்றதும் உறுதியற்றதுமா இருக்கிறாங்க.
ஏன்னா கிறிஸ்துவ பத்தி தெரியல, அறியாமலும் இருக்கிறாங்க. ஸோ இங்க வந்து புது புது மிஷினரிகள் வந்து பல்வேறு வகையான முயற்சிகள் செய்து பிற தேசத்திலும் அப்புறம் வேற தேசத்திலும் போய் ஒரு எழுச்சி ஏற்படுத்துறதும், சுவிசேஷத்தை பரப்புறதும், பெரிய அளவில் வந்து தொகை ஏற்படுத்தி செலவு செஞ்சு அந்த மிஷினரி ஒர்க் எல்லாம் பண்றதும், ஸோ பிரசங்கிக்கப்படுறது, இதெல்லாமே பண்ணிட்டு இருக்கிறாங்க. ஸோ இந்த 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 உலகத்துல அப்போதைய இருந்த உலக ஜனங்களோட கணக்கு வந்து ஒரு 142 கோடியே இருந்திருக்கு. சகோதரர் அப்படி எழுதுறாரு, 142 கோடி 40 லட்சம். ஆனா இப்ப இருக்கிற கரண்ட் பாப்புலேஷன் படி பார்த்தோம்னா 8 பில்லியன் வருது. 8 பில்லியன்னா ஒரு ஒரு 1 பில்லியன்னா வந்து 100 கோடி. இப்போ ஏறத்தாழ 750 கோடியில இருந்து 800 கோடி இருக்கிறாங்க. ஸோ அவ்வளோ ஜனங்கள் இப்போ ரைட் நோ நம்ம பார்க்கும்போது, அப்போ சகோதரர் வந்து 142 கோடி ஜனங்கள், 142 கோடி 40 லட்சம் ஜனங்கள் வந்து இருந்திருக்காங்க அப்படின்னு சொல்றாரு. ஸோ இந்த இந்த ஜனங்கள் மத்தியில வந்து இந்த முயற்சி ஏற்பட்டிருக்கு, பிரசங்கிக்கப்பட்டிருக்கு. ஸோ இங்க வந்து ஏன்னா அதுவும் எந்த மாதிரி ஜனங்கள்னா, அதாவது 3ல வந்து 2 பங்குகள் வந்து விக்கிரக ஆராதனையில் இருந்திருக்காங்க, இருள்ல இருந்திருக்காங்க, கிறிஸ்துவ பத்தி அறியாம தெரியாம இருந்திருக்காங்க. ஸோ 2 பங்குன்னா வந்து ரொம்ப பெரிய மடங்கு தான். அந்த ஒரு மடங்குல தான் வந்து இங்க சில பாப்புலேஷன்லாம் கொடுக்குறாங்க. அதாவது ப்ரொட்டஸ்டன்ட்ல இவ்வளோ, அப்புறம் வந்து ஜுடாயிசம்ல இவ்வளோ, அதுக்கப்புறம் முகமதியர்கள் இவ்வளோன்றது சில விஷயங்கள் இங்க கொடுக்குறாங்க. ஸோ என்னன்னா முகமதியமார்களும் அல்லது அதாவது முகமதியர்களும் சரி, மற்ற மதத்திலும் சரி, இப்போ கிறிஸ்டியன் பிலீஃப்ஸ் படி பார்த்தா அவங்க இருள்ல இருக்கிற மாதிரி தான் கணக்கு பண்ணுது. ஸோ இவங்க இவங்க வந்து அது மட்டும் இல்லாம இப்ப இருக்க அந்த அந்த காலப்பகுதியில இருந்த இந்த கிறிஸ்தவமார்கள் வந்து விக்கிரக ஆராதனை மார்க்கமானதால் இவர்கள் கிறிஸ்துவின் சுவிசேஷத்தில் இருக்கிறார்கள் என்றோ அல்லது பிரசங்கிக்கிறார்கள் என்றோ கூற முடியாது. ஸோ இவங்க வந்து கிறிஸ்தவ மார்க்கத்துல இருந்தாலுமே கூட இவங்க வந்து விக்கிரக ஆராதனை மார்க்கமானதால் அது வந்து கிறிஸ்துவ பத்தி சுவிசேஷம் சொல்றாங்களா இல்ல பிரசங்கிக்கிறாங்களான்றது எக்ஸாக்டா நம்மளால சொல்ல முடியாது அப்படின்னு சொல்ல வராங்க. ஏன்னா அந்த கிறிஸ்துவமே வந்து விக்கிரக ஆராதனை முறையில் இருந்திருக்கு. இப்போ போப்புமார்கள்லாம் எக்ஸாக்டா அது விக்கிரக ஆராதனை மாதிரி தான் அது. அப்புறம் இங்கிலாந்துலயும் சரி, ஜெர்மனிலையும் சரி, ஒரு 11 கோடியே 60 லட்சம் புரொட்டஸ்டன்ட் இருந்திருக்கிறாங்க. அதாவது 11 கோடியே 60 லட்சம் புரொட்டஸ்டன்ட் மக்கள் மூட நம்பிக்கையிலும் அறியாமலும் இருந்திருக்கிறாங்க. இங்க புரொட்டஸ்டன்ட்னு சொல்றோம், அவங்களும் கூட வந்து மூட நம்பிக்கையிலும் அறியாமலும் வந்து இருந்திருக்கிறாங்க. ஏன்னா அவங்க ரோமன் கேத்தலிக்ல இருந்து வந்தாலுமே கூட அவங்க பழைய விஷயம் தான் பின்பற்றிட்டு இருந்தாங்க. ஸோ எக்ஸாக்டான வெளிச்சத்துல நடக்கல. அதனாலதான் எங்க சகோதரர் வந்து மூட நம்பிக்கையிலும் அறியாமையிலும் இருந்திருக்காங்கன்னு சொல்றாங்க ரசல் பிரதர். அதுக்கப்புறம் 80 லட்சம் யூதர்கள் வந்து இயேசுவை வந்து நமக்கு ஜென்ரலா தெரியும், இயேசு வந்து அவங்க நிராகரிச்சிட்டாங்க. அதுக்கப்புறம் ஒரு 30 கோடி பேர் வந்து இயேசுவை ஏற்றுக்கொண்டிருந்தாலும் அவருடைய விசுவாசத்தை உடையவர்களா இருக்கவில்லை. ஸோ அதுலயும் வந்து நாமினல் கிறிஸ்டியன்ஸ் மாதிரி இருந்திருக்காங்க, எக்ஸாக்டான ஒரு விசுவாசத்துல நடக்கல அப்படின்றது இங்க அட்ரஸ் ஆகுது. அப்புறம் 17 கோடி பேர் வந்து முகமதியரும் இருக்காங்க. மீதமுள்ள ஒட்டுமொத்தம் உள்ள பெரும்பான்மையான ஜனங்கள் வந்து எல்லோருக்கும் மேலான இன்றென்றைக்கும் ஸ்தோத்திரிக்கப்பட்டவரை வணங்காமல் அதாவது கல்லையும் மண்ணையும் வணங்கிட்டு இருந்திருக்கிறாங்க. ஸோ சிந்திக்கும் கிறிஸ்தவர்களுக்கு அவர்களுடைய இருதயம் கவலையடைய செய்வதற்கு இப்புள்ளி விவரமே போதுமானதாக இருக்காதா அப்படின்னு இங்க சொல்ல வர்றாங்க. ஸோ இங்க 17 கோடி பேர் முகமதியர்கள், மீதமுள்ள அவ்வளவு ஜனங்கள் இருக்கிறாங்க. அதை தவிர மற்ற ஜனங்கள் எல்லாமே கல்லையும் மண்ணையும் விக்கிரக ஆராதனைக்காரராக இருக்கிறாங்க. அதாவது டோட்டலா இங்கிலீஷ்ல சொல்லணும்னா ஹீத்தனிசம் சொல்லுவாங்க, பேகன் கண்ட்ரி. அதாவது ஜீவனுள்ள தேவனை வணங்காம ஒரு வெறும் கல்லை மண்ணை வணங்கக்கூடிய ஜனங்கள்
ஸோ அப்படின்னு இங்கே ஒரு புள்ளி விவரம் இங்கே கொடுக்குது. ஸோ இதை படிக்கும்போது நமக்கு ஒரு ஒரு கவலை உள்ள ஒரு செய்தியாக இருக்குன்றது இங்கே சொல்ல வரோம். ஸோ உங்களுடைய தாட்ஸ் அண்ட் கமெண்ட்ஸ் வந்து ஷேர் பண்ணலாம். அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, இது நிச்சயமாகவே சிந்திக்கிற கிறிஸ்தவர்களுக்கு தெளிவாகவே புரியக்கூடிய ஒரு விஷயம்தான். இது சிந்திக்காம பாரம்பரிய முறைமைகள்ல அவங்கவுங்க வழக்கத்தின்படி அமைப்பு ரீதியான அல்லது சமுதாய ரீதியான அல்லது இந்த சத்தியத்திற்கு எதிரான இயக்கப்படுகிற கிறிஸ்துவ அமைப்புகளும் சரி, இவ்வாறாக தேவனை அறிந்திருந்தும் அறியப்படாத தேவனை அவர்கள் அறிவதற்கான ஒரு சூழ்நிலைகள் இருந்தும் அவர்கள் விரும்பியே இந்த மாதிரியான விக்கிரகமான காரியங்களுக்குள்ளாக போறாங்க. அதுல அநேக சுயநலங்கள் இருக்குது அப்படிங்கிறதையும் கூட இந்த ஒரு பேராகிராஃப் மூலமா நம்ம புரிஞ்சுக்கிறோம். இதுல ரோமர் 1ஆம் அதிகாரத்துல 18 முதல் 23 வசனங்களை நம்ம வாசிக்கலாம். ரோமர் 1ஆம் அதிகாரம் 18 முதல் 23. ரோமர் 1ஆம் அதிகாரம் 12 முதல் 18 முதல் 23. சத்தியத்தை அநியாயத்தினாலே அடக்கி வைக்கிற மனுஷருடைய எல்லாவித அவபக்திக்கும் அநியாயத்துக்கும் விரோதமாய் தேவ கோபம் வானத்திலிருந்து வெளிப்படுத்தப்பட்டிருக்கிறது. தேவனை குறித்து அறியப்படுவது அவர்களுக்குள்ளே வெளிப்பட்டிருக்கிறது. தேவனே அதை அவர்களுக்கு வெளிப்படுத்தி இருக்கிறார். எப்படி என்றால், காணப்படாதவைகளாகிய அவருடைய நித்திய வல்லமை தேவத்துவம் என்பவைகள் உண்டாக்கப்பட்டிருக்கிறவைகளினாலே உலகம் உண்டானது முதற்கொண்டு தெளிவாய் காணப்படும். ஆதலால் அவர்கள் கூக்கு சொல்ல இடமில்லை. அவர்கள் தேவனை அறிந்தும் அவரை தேவனென்று மகிமைப்படுத்தாமலும் சோத்தறியாமலும் இருந்து தங்கள் சிந்தனைகளினாலே வீணரானார்கள். உணர்வில்லாத அவர்களுடைய இருதயம் இருளடைந்தது. அவர்கள் தன்னை ஞானிகள் என்று சொல்லியும் பைத்தியக்காரராகி அழிவில்லாத தேவனுடைய மகிமையை அழிவுள்ள மனுஷர்கள், பறவைகள், மிருகங்கள், ஊரும் பிராணிகள் ஆகிய இவைகளுடைய ரூபங்களுக்கு ஒப்பாக மாற்றினார்கள். இது நிமித்தம் அவர்கள் தங்கள் இருதயத்தில் உள்ள இச்சைகளினாலே ஒருவரோடு ஒருவர் தங்கள் சரீரங்களை அவமானப்படுத்தத்தக்கதாக தேவன் அவர்களை அசுத்தத்திற்கு ஒப்பு கொடுத்தார். 24, 25 படிச்சிருங்க. தேவனுடைய சத்தியத்தை அவர்கள் பொய்யாக மாற்றி சிருஷ்டிகரை தொழுது சேவியாமல் சிருஷ்டியை தொழுது சேவித்தார்கள். அவரே என்றென்றைக்கும் ஸ்தோத்தரிக்கப்பட்டவர். ஆமேன். ஆகவே இந்த ஒரு வசனங்கள்ல அவர்கள் அறிய வேண்டியபடி அறிந்திருக்கக்கூடிய ஒரு விஷயத்துல அவர்களுடைய இருதய காரியங்கள் அவர்களுடைய மாமிச இச்சையினால உண்மையான தேவனை விலக்கி வைத்து விட்டு இப்படிப்பட்ட ஒரு காரியத்துல இருக்கிறாங்க. நாம் சிந்திக்கிற கிறிஸ்தவர்களா இருக்கிறதுனால இந்த ஒரு பாட்டுல நம்ம இந்த உலகளாவிய இந்த ஒரு படத்துல சொல்லப்பட்டிருக்கிற காரியங்கள்லாம் நம்ம சிந்திக்கும் பொழுது இயற்கையாகவே இந்த ஜனங்கள் எல்லாம் இப்படிலாம் இருக்கிறாங்கிறத தெளிவா அந்த பேராகிராஃப்ல யார் எந்தெந்த வகையில, அது முகமதியர்களா இருக்கலாம், புரோட்டஸ்டாண்ட் அமைப்புகளா இருக்கலாம், ஆர்சியா இருக்கலாம், இல்ல மற்ற ஏனைய மார்க்க ரீதியான காரியத்துல உள்ளவங்களா இருக்கலாம், அவர்கள் எல்லாம் தேவனை அறிய வேண்டியபடி அறியாததுனால இப்படி போயிருக்குங்கிறத நம்ம பார்க்கிறோம். ஆனா சிந்திக்கும் கிறிஸ்தவர்களா இருக்கிற நாம் வேத ரீதியா என்ன உண்மை அப்படிங்கிறத நாம் ஆராய வேண்டியவர்களா இருக்கிறோங்கிறத இதுல புரிந்து கொள்கிறோம். நன்றி. ஓகே பிரதர், அருமையான ஒரு சாப்டர். ரோமன் ஃபர்ஸ்ட் சாப்டர் வந்து நல்லா ஆப்டா இருக்கு இந்த வசனத்துக்கு. ஆல்ரெடி அப்போஸ்தலன் பாலே இதில் பேசியிருக்காரு இந்த மாதிரி ஜனங்களை பற்றி. வேற ஏதாவது தாட்ஸ் அண்ட் கமெண்ட்ஸ் வந்து சகோதரி ஷேர் பண்ணலாம். 17 கோடி பேர் வந்து முகமதியர்கள், மீதமுள்ள ஜனங்கள் எல்லாருமே மிருகங்கள், கல்லு, மண்ணு, கல்லெல்லாம் மஞ்சள் பூசி இது மாதிரிலாம் வச்சு வணங்குறாங்க. மீதம் உள்ளவங்க என்ன பண்றாங்களா, மரித்து போன மகான்களை, செத்து போன முன்னோர்கள், மரித்து போன கொஞ்சம் புகழ் வாய்ந்த மனிதர்களா இருக்கிறவங்கள வச்சு வணங்குறாங்க. குடும்பத்துல மரிச்சு போனவங்களை கூட முன்னோர்களை கூட வச்சு வீட்டுல
வீட்லயோ மற்ற இடங்கள்லயும் வந்து கடவுளா நினைச்சு வணங்குறாங்க. அது இவங்க வந்து பிசாசுகள தான் வணங்கிட்டு வர்றாங்க. இவங்க வந்து உண்மையான கடவுள பார்க்க முடியாதபடி இவங்க கண்கள் வந்து குருடாக்கப்பட்டிருக்கிறது. அப்படின்னு தான் அந்த ரோமர் இப்ப பிரதர் சொன்னாங்களா, அந்த வசனத்தின்படியா, அவங்க தேவன அறிஞ்சு, அவங்க தேவன் என்று மகிமைப்படுத்தாமலும் சோத்தரியாமலும் இருந்து, தங்கள் சிந்தனைகளினாலே வீணரானார்கள். உணர்வில்லாத அவர்களுடைய இருதயம் இருளடைந்தது. அப்படின்னு சொல்லி இந்த வசனங்கள் இப்ப படிச்சது சொல்றாங்க. அது மாரி முன்னோர்கள தான் வணங்கிட்டு வராங்க. மரித்து போனவங்கள அப்படியெல்லாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கிறோம். ஆமா சிஸ்டர். ஏன்னா இப்போ எக்ஸாக்டா நீங்க சொன்ன மாதிரி இந்த முன் தலைமுறையை வந்து அந்த குறிப்பிட்ட நாளப்போ போய் படைக்கிறது அந்த மாதிரிலாம் பண்ணுவாங்க. கரெக்டா எக்ஸாக்டா இந்துசம்ல அதை பண்ணுவாங்க. ஸோ இப்போ அது அப்போஸ்தலன் பால் வந்து முன்னாடி ஃபர்ஸ்ட் சாப்டரே எல்லாம் கிளியரா சொல்லியிருப்பாரு. இப்போ இன்னும் 23வது வசனத்துல கூட அவருடைய அது ஆப்டா இருக்கும். அழிவில்லாத தேவனுடைய மகிமையை அழிவுள்ள மனுஷர்கள், பறவைகள், மிருகங்கள், ஊரும் பிராணிகள் ஆகிய இவைகளுடைய ரூபங்களுக்கு ஒப்பாக மாற்றினார்கள். ஸோ இது நிமித்தம் அவர்கள் தங்கள் இருதயத்தில் உள்ள இச்சைகளினாலே ஒருவர் தங்கள் சரீரங்களை அவமானப்படுத்தத்தக்கதாக தேவன் அவர்களை அசுசத்திற்கு ஒப்பு கொடுத்தார். ஸோ எல்லாம் அவங்களோட இருதயத்தின் இச்சைகள்னாலே இந்த மாதிரிலாம் பண்ணிட்டு இருக்கிறாங்கன்றது இந்த வெளியரங்கமா பார்க்கும்போது அப்படி தெரியுது. இந்த ரசல் ரைட்டிங்ஸ்க்கும் அப்போஸ்தலன் பால் ரோமன்ஸ் ஃபர்ஸ்ட் சாப்டருக்கும் எக்ஸாக்டா நல்லா பொருந்தி வருது. ஸோ ஐ ஓப்பனிங்கான பாயிண்ட்ஸ் இதெல்லாமே இந்த பேராகிராஃப்ல. ஸோ வேற ஏதாவது அடிஷ்னல் கமெண்ட்ஸ் யாராவது ஷேர் பண்றது இருந்தோ ஷேர் பண்ணலாம். இல்லைன்னா நெக்ஸ்ட் பேராகிராஃப் போயிடலாம். இன்னொரு வசனம் கூட படிக்கலாம் பிரதர். 2 கொரிந்தியர் 4:4. 2 கொரிந்தியர் 4:4. தேவனுடைய சாயலாய் இருக்கிற கிறிஸ்துவின் மகிமையான சுவிசேஷத்தின் ஒளி அவிசுவாசிகளாகிய அவர்களுக்கு பிரகாசமாய் இராதபடிக்கு இப்பிரபஞ்சத்தின் தேவனானவன் அவர்களுடைய மனதை குருடாக்கினான். 1-2 கூட படிச்சிருங்க பிரதர். 1-2 கூட படிச்சிருங்க. இப்படிப்பட்ட ஊழியத்தை உடையவர்களாய் நாங்கள் இரக்கம் பெற்றிருப்பதால் சோர்ந்து போகிறதில்லை. வெட்கமான அந்தரங்க காரியங்களை நாங்கள் வெறுத்து தந்திரமாய் நடவாமல் தெய்வ வசனத்தை புரட்டாமலும் சத்தியத்தை வெளிப்படுத்துகிறதுனாலே தேவனுக்கு முன்பாக எல்லா மனுஷருடைய மனசாட்சிக்கும் எங்களை உத்தமர் என்றும் விளங்க பண்ணுகிறோம். எங்கள் சுவிசேஷம் மறைபொருளாய் இருந்தால் கெட்டு போகிறவர்களுக்கே அது மறைபொருளாய் இருக்கும். ஆகவே இந்த காரியத்துல நம் சிந்திக்கிற கிறிஸ்தவர்களா இருக்கிற பட்சத்துல நம்ம இந்த ஒரு வரையறைகள் கொடுக்கப்பட்டிருக்கிற இந்த படத்துல உள்ள வரலாறே நம்மளுக்கு கிளியரா சொல்லுது. ஆனா இதற்கு காரணம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, சாத்தான் வந்து இந்த மகிமையான இந்த சத்தியத்தின் சுவிசேஷத்தின் ஒளியாகிய கிறிஸ்துவை, தேவனுடைய மகிமையா இருக்கிற இந்த சுவிசேஷத்தின் ஒளியை சாத்தான் வந்து குருடாக்கி வச்சிருக்கிறான். இதன் நிமித்தம் இப்படிப்பட்ட ஒரு விஷயங்கள்லாம் இந்த பேராகிராஃப்ல நடந்திருக்கிற வரலாற்று பூர்வமான சம்பவங்கள் எல்லாம் இப்படியாக சாத்தானுடைய இன்வால்மெண்ட்னால தான் இப்படி நடக்குது. அந்த கடைசி வரியை நம்ம படிக்கும்போது is there not enough here to sadden the heart of the thoughtful Christians? சிந்திக்கும் கிறிஸ்தவர்கள் இதை குறித்து நீங்க கொஞ்சம் யோசிக்க ஆரம்பிச்சீங்கன்னா இதனுடைய காரியங்கள்லாம் தெளிவா புரியும் அப்படிங்கிறதையும் சொல்றாரு. ஓகே ஓகே, நம்ம நெக்ஸ்ட் ஆல்மோஸ்ட் எல்லாம் கவர் ஆயிடுச்சு. நம்ம நெக்ஸ்ட் பேராகிராஃப்குள்ள போயிடலாம். விருப்பம் உள்ள சகோதரர்கள் அந்த பேராகிராஃப் படிக்கலாம். உண்மையாகவே இது கவலை அளிக்கும் விவரத்தை உடைய படமே. கிடைக்கிறோம். உண்மையாகவே இது கவலையளிக்கும் விவரத்தையுடைய படமே. இப்படத்தில் விக்கிரக ஆராதனைக்காரரையும் முகமதியரையும் யூதரையும் பல வகையான கோடுகள் மூலம் வித்தியாசப்படுத்தி இருந்தாலும் இவர்கள் எல்லோரும் கிறிஸ்துவை பற்றி முழுமையான அறியாமையில் இருக்கிறார்கள். இருளில் இருக்கும் கிறிஸ்தவர்களின் தொகை ஓரளவாய் குறைத்து காணப்பட்டிருப்பதாக சிலர் எண்ணலாம். ஆனால் அவ்வாறு அல்ல என்று நாங்கள் நினைக்கிறோம். பெயர் கிறிஸ்தவ மார்க்கத்தை எவ்வளவாக மேன்மைப்படுத்தி பேசக்கூடுமோ அந்த அளவுக்கு சொல்லப்பட்டிருக்கிறது. உதாரணமாக 11,60,00,000 புராட்டஸ்டன்ட் சொல்லப்பட்டது. உண்மையான தொகைக்கு அதிகமானதாகவும்
இந்த தொகை 1,60,00,000 பேர் மாத்திரமே பல சபைகளில் அங்கமா இருக்கிற வாலிப பருவத்தை உடையவர்கள். மேலும் கிறிஸ்துவில் பரிசுத்தமாக்கப்பட்ட மாமிசத்தின்படி நடவாமல் ஆவியின்படி நடக்கிற சிறுமந்தையை சார்ந்த கிறிஸ்தவர்கள் 10,00,000 என்று சொல்வதற்கு கூட நாம் அஞ்சுகிறோம். கிறிஸ்தவ சபையின் அங்கங்கள் என கணக்கிடப்படுவோருள் மீதியானவர்கள் சிறுவர்கள், குழந்தைகளும் என்பதை நாம் மறந்துவிடக் கூடாது. ஐரோப்பா தேசங்களில் சிறு குழந்தைகள் கூட சபையின் அங்கங்கள் என கணக்கிடப்பட்டு வருகிறார்கள். ஓகே சார். யாராவது எக்ஸ்பிளைன் பண்ணுங்க. இந்த பேரால என்ன சொல்றாங்கன்னா, இப்ப பார் சார்ட் ஒண்ணு கொடுத்திருந்தாங்க. இது ரொம்ப ஒரு கவலையை அளிக்கக்கூடிய விஷயம்னு சொல்றாங்க. இதுல வந்து அதாவது விக்கிரக ஆராதனைக்காரர்கள், முஸ்லிம்ஸ், யூதர்கள் இந்த மாதிரி எல்லாத்தையும் வித்தியாசப்படுத்தி கோடுகள் மூலியமா காமிச்சிருக்காங்க. ஆனாலும் இவங்கெல்லாம் வந்து கிறிஸ்துவ பற்றி அறியாதவங்க. இப்ப கிறிஸ்தவர்கள்னு மென்ஷன் பண்ணவங்க கூட கிறிஸ்துவ பற்றி முழுசா வந்து அந்த தேவ திட்டத்தை வந்து அறியாம தான் இருக்காங்க. அவங்க வந்து இப்ப இந்த சார்ட்ல பார்த்தோம்னா ரொம்ப கம்மியான பேர் மாதிரி தெரியும். ஆனா உண்மையிலேயே அது ரொம்ப அதிகமான தொகை. எக்ஸாம்பிளுக்கு கொடுத்திருக்காங்க 11,60,00,000 புரோட்டஸ்டன்ட்ஸ்னு சொல்றாங்க. அதுக்கப்புறம் வந்து இந்த மாதிரி கடவுளை அறியாதவங்க வந்து அதிகமா இத்தனை லட்சம் பேர் இருக்கிறாங்க, இத்தனை கோடி பேர் இருக்காங்க. ஆனாலும் வந்து சிறுமந்தையா இருக்கணும்னு இருக்கவங்க வந்து, அதாவது கிறிஸ்துவில் பரிசுத்தமாக்கப்பட்ட மாம்சத்தின்படி நடவாமல் ஆவியின்படி நடக்கிற சிறுமந்தை வந்து ஒரு அந்த டைம்ல ஒரு 10,00,000 பேருன்னு கூட சொல்றதுக்கு அவங்களுக்கு வந்து அஞ்சுகிறோம்னு சொல்லியிருக்காங்க. இதுல இன்னொன்னு பாத்தீங்கன்னா, அந்த கடவுளை பத்தி அறியாதவங்க அந்த லிஸ்ட்ல வந்து வாலிபர்கள் நிறைய பேர் இருக்காங்க. ஆனா இவங்க அந்த சிறுமந்தை லிஸ்ட்ல வந்து நிறைய வந்து குழந்தைகள், சிறுவர்கள் எல்லாம் கூட இருக்கிறாங்க. அதாவது வாலிபர்கள் கூட அந்த இடத்துல இன்னும் நிறைய இல்லைன்ற மாதிரி. அதுக்கப்புறம் ஐரோப்பியா தேசத்துல வந்து சிறு குழந்தைங்களை கூட வந்து சபையோட அங்கங்கள் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கணக்கிடப்பட்டு வருகிறாங்கன்னு சொல்லியிருக்காங்க. ஓகே சார். நல்லா கவர் பண்ணிட்டீங்க. ஸோ இங்க ஜென்ரலா என்ன சொல்ல வராங்க, இந்த ஒரு கவலை அளிக்கக்கூடிய ஒரு ஃப்ளோ சார்ட்டை தான் இங்க போட்டிருக்காங்க. ஸோ இங்க இந்த இஸ்லாம், அப்புறம் ஜூஸு, அப்புறம் விக்கிரக ஆராதனை, யார் எவ்வளோ பாப்புலேஷன், எவ்வளோ கிறிஸ்துவ அறியாதவர்கள் வந்து ஒரு இந்த ஃப்ளோ சார்ட் மூலிமா பாப்புலேஷன் கவுண்டோட அந்த காலத்துல எவ்வளோ இருந்திருப்பாங்களோ அந்த அப்ப இருந்த சென்செக்ஸ், அதாவது சர்வே படி பிரதர் வந்து நிறைய ஆர்டிக்கல்லாம் படிச்சு இந்த தொகுத்து வழங்கியிருக்கிறாரு. ஸோ இவங்க வந்து இருள் இருக்கக்கூடிய கிறிஸ்துவ அறியாத ஜனங்கள். ஸோ இங்க பெயர் கிறிஸ்தவர்கள் கூட வந்து கம்மியான அமௌண்ட் இருக்கிற மாதிரி இந்த தெரியும். ஆனா அப்படி கிடையாது, நாங்க மேன்மைப்படுத்தி தான் சொல்லியிருக்கிறோம் அப்படின்றது இங்க சொல்ல வராங்க. உதாரணமாக வந்து 11,60,00,000 புரொட்டஸ்டன்ட் இருக்காங்க. அது வந்து உண்மையான தொகைக்கு அதிகமானதா இருக்குமா? அதை விட 11,60,00,000 விட அதிகமா இருப்பாங்க. அது அப்புறம் 1,60,00,000 வந்து பல சபைகள் வந்து இருக்கிறாங்க. அதுல வாலிபரும் அடங்கி இருக்கிறாங்க. ஸோ அது ஒரு வசனம் வந்து கோட் பண்ணியிருப்பாங்க. கிறிஸ்துவில் பரிசுத்தமாக்கப்பட்ட மாம்சத்தின்படி நடவாமல் ஆவியின்படி நடக்கிற சிறுமந்தையே சார்ந்த கிறிஸ்தவர்கள் 10,00,000 என்று சொல்வதற்கு கூட நாம் அஞ்சுகிறோம். சிறுமந்தை வந்து 10,00,000 சொல்றது கூட அஞ்சுகிறோம். ஏன்னா அதுல வந்து இன்ஃபான்ஸியும் இருக்கிறாங்க. அதாவது குழந்தை பருவத்திலே ஒரு மெம்பரா வந்து கணக்கிடுறது, பேப்டிசம்லாம் எடுத்து ஒரு மெம்பரா சபை அங்கமா பாத்துடுறாங்க. ஒரு சபை அங்கமா தவறான முறையில பாக்குறாங்க. ஆக்சுவலா அப்படி பண்ணக்கூடாது. பட் குழந்தைங்களும் சரி, அதாவது இன்ஃபான்ஸ்ன்னு இருக்கு, இன்ஃபான்ஸ் இங்கிலீஷ்ல. குழந்தை பருவத்துல இருக்கக்கூடிய குழந்தைங்களையும் வந்து ரெக்கார்டு பண்ணிடுறாங்க. அதாவது கணக்கிடுதல், ஒரு சபையில ஒரு மெம்பரா வந்து கணக்கிடுறாங்க. ஸோ அது பிரதர் வந்து இங்க ஒரு ஃப்ளோ சார்ட் மூலியமா சொல்ல வர்றாரு ஒரு விஷயத்த. கடவுள் நம்பிக்கை இல்லாதவர் 8,560,00,000 அப்படின்னு இப்போ கொடுத்துருக்காங்க.
முகமதியர் வந்து 1700 லட்சம் கொடுத்துருக்காங்க. அந்த ஃப்ளோ சார்ட்ல நீங்க பார்க்கலாம். யூதர் வந்து 80 லட்சம், ரோமன் கத்தோலிக்கர் வந்து 1900 லட்சம், கிரேக்க இதுலயும் இன்னொரு பிரிவு இருக்குது. கிரேக்க கத்தோலிக்கர் 840 லட்சம், புரொட்டஸ்டன்ட் கிறிஸ்தவர் வந்து 1160 லட்சம். ஸோ இந்த ஃப்ளோ சார்ட் மூலிமா நமக்கு வந்து இந்த தெரியுது. பட் இந்த இந்த எழுதின ஆத்தர் ரசல்வர் வந்து அப்போ 100 வருஷம் முன்னாடி இருந்த ஒரு தொகையை தான் எழுதியிருக்கிறாரு. இப்போ இருக்கிறபடி நம்ம கால்குலேஷன் பண்ணி பார்த்தோம்னா இன்னும் அதிகமாக வரும். ஏன்னா அப்போ இருந்த ஜனங்கள் வந்து 142 கோடியே 40 லட்சம் சம்திங் கொடுத்துருந்தாங்க பிரதர். ஸோ இப்போ வந்து 800 கோடி 750 கோடியிலிருந்து ஒரு 800 கோடி இருக்கிறதுனால அப்போ பெரிய பாப்புலேஷனாக தான் வரும். புரொட்டஸ்டன்ட்டு, அப்புறம் ரோமன் கேத்தலிக்ஸு, அப்புறம் யூதரு, இஸ்லாமு. இப்போ பார்த்தீங்கன்னா இஸ்லாம் வந்து ஒன் ஆஃப் த ஃபாஸ்டஸ்ட் க்ரோயிங் கம்யூனிட்டி. அது ரொம்ப அதிகமாக ஜென்ரேஷன் மூலமாக டெவலப் ஆகிட்டு வர்றது, ஸ்ப்ரெட் ஆகிட்டு வர்றது யூரோப்லேயும். அப்புறம் இவ்வளோ நிறைய இந்த காலகட்டத்தில் பார்க்கும்போது நிறைய பாப்புலேஷன் கவுண்ட் வரும். அது மட்டும் இல்லாமல் இப்போ இன்னொரு காமெடி என்னன்னா யூகே, ஜெர்மனி, பொதுவாக யூரோப்லலாம் சர்ச்சுக்கு போகிறதே மேக்ஸிமம் ஸ்டாப் பண்ணிட்டாங்க யங்ஸ்டர்ஸ்லாம், யூத் எல்லாம். அதே மாதிரி யூஎஸ்ஏலையும் அப்படிதான். ஸோ எல்லாம் நம்பிக்கை இல்லாமல் அந்த இச்சையின் படி எல்லாம் போக ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ எக்ஸாம்பிள் சொல்லணும்னா அந்த ட்ரக்ஸ் மூலிமா ரொம்ப அடிக்ட் ஆகி போக ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ இப்போ ஏதாவது இந்த காலகட்டத்தில் அந்த ரசல்வர் காலகட்டத்தில் இவ்வளோ தொகை இருக்கிறாங்க, அட்லீஸ்ட் சபைக்கு போயிட்டு இருந்திருப்பாங்க. இப்போல்லாம் யாருமே போகிறது கூட கிடையாது. ஸோ நாமினல் கிறிஸ்டியன்ஸ் தான் அதிகமாக இருக்காங்க. அங்கே வந்து 10 லட்சம் கூட வந்து என்னது 10 லட்சம் என்று சொல்வதற்கு கூட நாம் அஞ்சுகிறோம். அதாவது இந்த சிறுமந்தை வகுப்பார். இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு எக்ஸாம்பிள் வந்து ஒரு 10,000 கூட டவுட் தான். அந்த அளவுக்கு வந்து ரொம்ப கம்மியாயிருக்கு. இந்த காலகட்டத்துப்படி பொருத்தி பார்த்தணும். ஸோ இதுதான் இங்க சொல்ல வராங்க. இப்போ கூட எல்லாம் இந்த ப்ராக்டிஸ்லாம் இருக்குதுன்னு நினைக்கிறேன். ரோமன் கேத்தலிக் பேக்ரவுண்ட் வந்தவங்களுக்கு நல்லா தெரியும். நான் ப்ரொட்டஸ்டன்ட்டு. ஸோ இப்போ கூட இந்த இன்ஃபான்சி ஸ்டேஜ்லேயே மெம்பர் ஆக்கி விட்டுறது, ஞானஸ்தானம் எடுத்து இப்போ சில்ட்ரனே வந்து இப்போ சில்ட்ரனாக இருக்கக்கூடியவங்க, குழந்தையாக இருக்கக்கூடியவங்கள பேப்டிசம் எடுத்து மெம்பர் ஆக்கி விட்டுறது, இந்த மாதிரி ஒரு கேவலமான ஒரு சிஸ்டம்லாம் இருக்குது. ஸோ இந்த பேராகிராஃப் தான் சொல்ல வராங்க. வேற ஏதாவது தாட்ஸ் அண்ட் கமெண்ட்ஸ் ஷேர் பண்ணலாம். ஏதாவது கமெண்ட்ஸ் ஏதாவது ஷேர் பண்ணுறீங்களா பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ்? கண்டினியூ பண்ணலாம் பிரதர். ஓகே. இப்போ இப்பாடத்தில் ஜனங்கள் மேலுள்ள இருளை காண்பித்த போதிலும் அந்த பேராகிராஃப்ல இருந்து ஸ்டார்ட் பண்ணுங்க. விருப்பமுள்ள சகோதரி படிங்க. இப்படத்தில் ஜனங்களின் மேலுள்ள இருளை காண்பித்த போதிலும் இதுவே உச்சக்கட்ட இருள் என்று கூற முடியாது. இதை காட்டிலும் அதிகமான இருள் உண்டு. எவ்வாறெனில் இங்கு காண்பிக்கப்பட்ட படம் தற்கால சந்ததிகளை பற்றி மட்டுமே காண்பிக்கப்பட்டுள்ளது. கடந்த 6000 வருஷங்களில் ஒவ்வொரு நூற்றாண்டுக்கு பின் நூற்றாண்டுகளாக ஏறத்தாழ எல்லா மனுஷரும் அறியாமையிலும் பாவத்திலும் மூடப்பட்டிருந்ததை கருத்தில் கொள்ளும் போது எப்படிப்பட்ட இருள் ஆட்கொண்டிருக்கிறது. பொதுவாக நோக்கினால் கூட இது உண்மையாகவே பயங்கரமா இருக்கிறது. ரட்சிக்கப்படும்படி வானத்தின் கீழ் கொடுக்கப்பட்ட ஒரே நாமத்தை அறியாத கோடிக்கணக்கான ஜனங்களும் சில பரிசுத்தவான்கள் தவிர 11 கோடி 60 லட்சம் புராட்டஸ்டன்ட்களும் நேராக நித்திய வேதனை ஸ்தலத்துக்கு போகும் பாதையில் செல்கிறார்கள் என
இன்றைய கிறிஸ்தவர்களுடைய பல்வேறு விசுவாச கோட்பாடுகள் போதிக்கிறது. இவ்வாறு விசுவாசிக்கிறவர்கள் இப்பயத்தினாலேயே மிஷனரி ஊழியங்களை அதிகமாக செய்ய முயற்சி எடுப்பது நமக்கு ஆச்சரியமல்ல. ஆனால் அவ்விஷயத்தில் அவர்களே அதிகமான வைராக்கியம் இல்லாதவர்களாய் இருப்பதும் ஆச்சரியமாக உள்ளது. இவ்விதமாய் விசுவாசிப்பது மெய்யாகவே மகிழ்ச்சிகரமான வாழ்க்கையை இல்லாமல் செய்வதுடன், வாழ்க்கையின் எதிர்கால பிரகாசமான நம்பிக்கையை இருளில் மூழ்கடிக்கச் செய்கிறதா இருக்கிறது. ஓகே சிஸ்டர். எக்ஸ்பிளைன் பண்ணுங்க யாராவது. அதாவது இந்த படத்துல ஜனங்கள் மேல ஜனங்கள் வந்து அதிகமான இருள்ல தான் இருக்காங்க அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம். இதுதான் உச்சக்கட்ட இருள் அப்படின்னு சொல்ல முடியாது. ஏன்னா இத காட்டிலும் அதிகமான இருள் உண்டு. ஏசாயாவுல சொல்லப்பட்டிருக்கு 60ல வந்து, "இதோ இருள் பூமியையும் காரிருள் ஜனங்களையும் மூடும்" அப்படின்னு சொல்லி, இருள் வந்து பூமி முழுவதுமா மூடியிருக்கு. காரிருள் ஜனங்களை மூடியிருக்குன்னு சொல்லி நம்ம படிக்கிறோம். அதனால கடந்த 6000 வருஷங்கள்ல ஒவ்வொரு நூற்றாண்டுக்கு பின் நூற்றாண்டுகளா ஏறத்தாழ எல்லா மனுஷருமே அறியாமையிலும் பாவத்திலும் தான் மூடப்பட்டிருந்ததை நம்ம பார்க்கும்போது, எப்படிப்பட்ட இருள் வந்து இந்த பூமிய வந்து மூட நம்பிக்கை இருள் ஆட்கொண்டிருக்கு. அப்போ பொதுவா அப்படி பார்க்கும்போது, இது உண்மையாம ரொம்ப பயங்கரமான நிலையா இருக்குன்னு சொல்லி பார்க்குறோம். ரட்சிக்கப்படுறதுக்காக வானத்தின் கீழ கொடுக்கப்பட்ட ஒரே நாமம் தான் இருக்கு. அத அறியாத வந்து என்ன பண்றாங்க, கோடிக்கணக்கான ஜனங்கள் அ வந்து சில பரிசுத்தவான்கள் தவிர, மற்ற 11,60,00,000 புராட்டஸ்டன்ட் கூட பெயர் சபைகள்ல நேராக வந்து எல்லாம் நித்திய வேதன ஸ்தலத்துக்கு போயிடுவாங்க அப்படின்னு சொல்லி தவறான போதனைய சொல்றாங்க. அப்போ இன்னைக்கு கிறிஸ்தவர்களுடைய அ ப பல்வேறு முறையான விசுவாச கோட்பாடுகள் வந்து அ நரகம் ஒண்ணு இருக்கு. அதுல போட்டு அக்கினி கடல் அதுல எரிப்பாங்க. அப்படின்னா தேவன வந்து பயங்கரமானவரா சொல்லி, சாத்தானுடைய கோட்பாடுகள தான் சொல்லிட்டு இருக்காங்க. இப்படி விசுவாசிக்கிறவங்க வந்து இந்த பயத்தினால தான் நரகத்துக்கு போயிடணுங்கிற ஒரு பயத்தினால தான் மிஷனரி ஊழியங்கள வந்து அதிகமா செய்கிறாங்க செய்ய முயற்சி எடுக்குறாங்க. இது வந்து இத குறிச்சு நம்ம நினைக்கும்போது ஆச்சரியம் இல்ல. ஏன்னா அவங்களுக்கு அறியாமை இருள்லயும் பயத்தின் ஆவி அவங்கள இருக்கிறதுனால, அறியாமையில மூட நம்பிக்கையில அவங்க இருக்கிறதுனால அந்த ஊழியங்கள செய்றாங்க. ஆனா அந்த விஷயத்துல அவங்களே வந்து அ அதிகமா வைராக்கியம் இல்லாதமா இருக்கிறாங்க. எப்படின்னு சொன்னா, அவங்களே வந்து நரகத்த பத்தி அவங்களுக்கு ஒரு வைராக்கியம் இல்லாதனா இருக்கிறாங்க. அதோட அத நினைச்சா நம்ம ஆச்சரியமா அது இருக்கு. இப்படி விசுவாசிக்கிறது உண்மையிலேயே ஒரு மகிழ்ச்சிகரமான வாழ்க்கை வந்து இது வந்து ஒரு பயத்தினால தான் அவங்க மரண பயம், அதே மாரி நரக பயம் இப்படிதான் அவங்க வாழ்ந்துட்டு இருக்காங்க. அத மகிழ்ச்சி இல்லாமயே செய்யுது அந்த அவங்களுடைய விசுவாசம். வாழ்க்கையில வந்து எதிர்கால பிரகாசமான ஒரு நம்பிக்கைய வந்து எதிர்காலத்துல நமக்கு ஒரு நம்பிக்கை இருக்கு. உயிர்த்தெழுதல்லாம் இருக்கு. தேவன் வந்து நல்லவரு. அவர் வந்து அவங்களுக்கு நித்திய வாழ்க்கைய நிரந்தரமா குடுக்க போறாருங்கிறத அவங்களுக்கு தெரியாதனால, இருள்ல மூழ்கடிக்க செய்யறதா இருக்கு. இந்த அவங்க கற்றுக்கொண்ட தவறான சத்தியங்கள் அப்படின்னு சொல்லி பார்க்குறாங்க. ஓகே சிஸ்டர். எல்லாமே கவர் பண்ணிட்டீங்க. வேற யாராவது ஷேர் பண்றீங்களா? ரோமர் 8ஆம் அதிகாரம் 1வது வசனம் 3, 4 இத வாசிக்கலாம். ரோமர் 8ல 1, 2, 3 1, 2 1, ஆனபடி 4 கிறிஸ்து வரையும் வாசிங்க. ஆனபடியால் கிறிஸ்து இயேசுக்குட்பட்டவர்களாய் இருந்து மாம்சத்தின்படி நடவாமல் ஆவியின்படியே நடக்கிறவர்களுக்கு ஆக்கினை தீர்ப்பில்லை. கிறிஸ்து இயேசுவினாலே ஜீவனுள்ள ஆவியின் பிரமாணம் என்னை பாவ பிரமாணம் என்பவைகளின் பிரமாணத்தினின்று விடுதலை ஆக்கிற்று. அது எப்படி எனில், மாம்சத்தினாலே பலவீனமாய் இருந்த நியாய பிரமாணம் செய்யக்கூடாததை தேவனே செய்யும்படிக்கு நம்முடைய குமாரனை பாவ மாம்சத்தின் சாயலாகவும் பாவத்தை போக்கும் பலியாகவும் அனுப்பி மாம்சத்திலே பாவத்தை ஆக்கினைக்குள்ளாக தீர்த்தார். மாம்சத்தின்படி நடவாமல் ஆவியின்படி நடக்கிற நம்மிடத்தில் நியாயப்பிரமாணத்தின் நீதி நிறைவேறும்படிக்கு அப்படி செய்தார். அன்றியும் மாம்சத்தின்படி நடக்கிறவர்கள் மாம்சத்துக்குரியவைகளை சிந்திக்கிறார்கள், ஆவியின்படி நடக்கிறவர்கள் ஆவிக்குரியவைகளை சிந்திக்கிறார்கள். மாம்ச சிந்தை மரணம், ஆவியின் சிந்தையோ ஜீவனும் சமாதானமா. ஓகே. ஆகவேதான் இந்த இடத்துல நம்ம மாம்சத்தின்படி நாவாமல் ஆவிக்குரியவைகளின்படி எல்லாவற்றையும் ஆவிக்குரியவைகளோடு நம்ம பகுத்து பார்க்கும்போது இந்த மாதிரியான இழிவு நிலையான அந்த
மார்க்க ரீதியான போதகங்கள்லாம் எப்படி இருக்குது அப்படிங்கிறதெல்லாம் நம்ம பார்க்க முடியுது. ஆகவே நாம் தெளிவாக இந்த ஒரு காரியத்தெல்லாம் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி நாம் தெளிவாக ஆவிக்குரியவைகளோடு ஒப்பிட்டு பார்த்து ஆவிக்குரியவைகளுக்கு ஏற்ற வாழ்க்கையை நடக்க வேண்டும் அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கிறோம். இதுல வந்து இந்த பயத்தினாலதான் மிஷினரி ஊழியங்கள் வந்து அதிகமா செய்ய முயற்சி எடுக்கிறாங்க. அந்த விஷயத்துல அவங்களே அதிகமான வைராக்கியம் இல்லாதவங்களா இருக்கிறாங்கிறதுக்கு என்ன பண்றது அது? ஆக்சுவலா என்னன்னா, இப்ப இந்த அவங்க செய்யற அந்த ஊழியமானது எப்படிப்பட்டதா இருக்குன்னா, அவங்க செய்யற அந்த ஊழியத்தினால அவங்க ரட்சிக்கப்படுறதா அவங்க நினைக்கிறாங்க. ஆனா ரட்சிப்பு இவ்வளவு பெரிதான ரட்சிப்பு, கனமகிமை சாகாமைக்குரிய அந்த அழைப்பிற்குரிய ரட்சிப்பு அவங்களுக்கு தெரியல. ஆனா அவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா, இந்த சுவிசேஷம் அறிவிப்பது என்மேல் விழுந்த கடமை அப்படிங்கிற அந்த வசனத்தை மையப்படுத்திக்கிட்டு, அவங்க என்ன நினைக்கிறாங்க, நான் அறிவிக்க வேண்டியது என் கடமை, சொல்ல வேண்டியது சொல்லிட்டேன். அவங்க மனம் திரும்பல. அதனால நான் என் ரட்சிப்பை நான் அடைஞ்சிட்டேன் அப்படிங்கிறத அவங்களுக்குள்ளேயே அவங்க வந்து மனசுக்குள்ளேயே அவங்களுக்குள்ள அவங்க இதை இது பண்ணிக்கிட்டு, அந்த சாபத்தை அவங்க மேல திணிக்கிற மாதிரி அவங்க அவங்க அப்படி நினைச்சுக்கிறாங்க. அதனால அதுக்குள்ள அவங்க வைராக்கியம் வச்சிருக்கிறாங்க. இத்தனை பேரு நான் சத்தியம் சொல்லிட்டேன். இத்தனை பேர் ஏற்றுக்கிட்டு வந்துட்டாங்க. இத்தனை பேர் மரணத்துக்குள்ள போறாங்கன்னு அவங்களே ஒரு ஜட்ஜ்மென்ட்குள்ளேயும் போயிடுறாங்க. அத வைராக்கியமாவும் செய்றாங்க. ஏன்னா, அந்த ஜட்ஜ்மென்ட் பண்ற நிலைமையில அவங்க வந்துட்டாங்க. இவங்கலாம் ஏற்றுக்கொள்ளல இந்த சத்தியத்த. அதனால இவங்கலாம் நரகத்துக்கு போறாங்க. அப்படிங்கிற மாரி அந்த மிஷனரி ஒர்க்க அவ்வளோ வைராக்கியமா செய்றாங்க. இப்ப கூட பார்த்தீங்கன்னா, விசுவாசிகளான நீ நரகத்துக்கு போவங்கிறத அவ்வளோ பயமுறுத்துகிற ஆவியில அவங்க செயல்றாங்க. அப்படி சொல்லி அத ரட்சிப்புக்குள்ள யாரையாச்சும் கொண்டாந்துட்டதா அவங்க நெனச்சுக்கிட்டு இருக்கிற ஒரு விஷயம்லாம், தேவனுக்கு செய்ற ஊழியமா நெனைக்கிறாங்க. ஆகவே அந்த பொய் போதகத்தினால அவங்களுக்குள்ளான அந்த வைராக்கியத்த வச்சிருக்கிறதுனால, அ அவங்க அதுக்கான காரியத்துல இப்படி செயல்படுறாங்க. ஆனா உண்மையான சத்தியத்துல இப்போ இருக்கிற இந்த சுவிசேஷ யுகம் முற்றிலும் 1,44,000 பேருக்கு மட்டுமேங்கிறது அவங்க அறியாம இருக்கிறாங்க. தேங்க்யூ. நிறைவு செஞ்சுக்கலாமா? இல்ல கன்டின்யூ பண்ணுவோங்களா? ஓகே, ஓகே. நிறைய செஞ்சுக்கலாம். கன்க்ளூட் பண்ணி முடிச்சிருங்க பிரதர். ஓகே. ஸோ நம்ம இந்த லாஸ்ட் பேராகிராஃப் வந்து நம்ம பார்த்த விஷயம் என்னன்னா, ஜெனரலா வந்து பாவத்துல இருந்தும் மரணத்துல இருந்தும் வந்து இருக்கக்கூடிய இந்த உலக ஜனங்கள் வந்து தேவன் வந்து இந்த பெயர் சபையை தெரிந்து கொண்டாரு. அதுக்கப்புறம் வந்து 2000 வருஷமா, அதாவது 19 நூற்றாண்டு வருஷமா வந்து சுவிசேஷத்தை பரப்பி பிரசங்கிச்சு அதன் மூலமாக உலக ஜனங்களை வந்து கன்வெர்ட் பண்ணிடலாம் அப்படின்னு வந்து ஒரு எண்ணம் இருந்திருக்கு. ஆனா இந்த ரெண்டாவது எண்ணம், அதாவது கன்வெர்ட் பண்ற இந்த எண்ணம் ஃபெயிலியர் ஆயிடுச்சு. தேவனால முடியல, தேவனுடைய திட்டம் வந்து ஃபெயிலியர் ஆயிடுச்சு அப்படின்னு ஒரு தப்பான 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 புரிந்து கொள்ளுதல், அப்புறம் தவறான முறையில் விழுந்து போகிறவர்கள் இருக்கிறாங்களே, அவங்க வந்து இந்த இந்த வால்யூம்ஸை படிக்கும்போது ஒரு சரியான புரிந்து கொள்ளுதல், தேவனுடைய நோக்கம் என்ன, தேவனுடைய திட்டம் என்னன்றது புரிய வரும். ஸோ இங்க ஒரு புள்ளி விவரம் கொடுக்குறாங்க. உமன்ஸ் பிரெஸ்பிட்டேரியன், அப்புறம் இந்த வேற ஒரு லண்டன் மிஷனரி சங்கம், இவங்க வந்து ஒரு புள்ளி விவரத்தை கொடுக்குறாங்க. அது வந்து இந்த வாட்ச்மேன் YMCA இந்த ஜேர்னல்ல வந்து சிகாகோ YMCA அந்த ஜேர்னல்ல வந்து பப்ளிஷ் பண்றாங்க. அந்த கொடுக்கக்கூடிய விவரம் வந்து இந்த மாதிரி 142 கோடியே 40 லட்சம் ஜனங்கள் வந்து இந்த ஜனங்கள் மத்தியில 3 பங்குல ஒரு 2 பங்கு வந்து கிறிஸ்துவ அறியாதவர்கள், மற்ற மதத்தினர்கள் இருக்கிறாங்க. அந்த இருக்கக்கூடிய அந்த உருப்படியான அந்த 1 கோடி ஜனங்கள்லயும் வந்து உண்மையா ஃபாலோ பண்ணக்கூடிய விசுவாசத்துல இருக்கக்கூடிய புரொட்டஸ்டன்ட்லயும் வந்து அப்படி இல்லைன்றது தான் சொல்ல வராங்க. மூட நம்பிக்கையிலும் இருக்கிறாங்க, அறியாமலையும் இருக்கிறாங்க, விக்கிரக ஆராதனையும் இருக்கிறாங்க அப்படின்றத சொல்ல வராங்க. அதாவது இந்த 1 பங்குல இருக்கக்கூடிய அந்த புரொட்டஸ்டன்ட் வகுப்பார கூட சகோதரர் சொன்ன ஒரு கணக்கு 11 கோடி 60 லட்சம் கூட, அதுல கூட வந்து அறியாமல் மூட நம்பிக்கையிலும் இருக்கிறாங்க அப்படின்னு சொல்ல வராங்க. மீதி 2 பங்கு வந்து அவங்க டோட்டலா வந்து டோட்டலா வேற குரூப் அது பேகன் கண்ட்ரின்னு சொல்லுவாங்க.
பேகன் பிலீஃப்ஸ், அதாவது விக்கிரக ஆராதனை, கல்ல, அப்புறம் பெரிய ஆளை மனுஷர்களை வணங்கக்கூடியவர்கள், இப்போ மரித்து போயிருப்பாங்க அவங்கள வணங்கக்கூடியவர்கள், இந்த மாதிரி ஜனங்கள் இருக்கிறாங்க. மற்றவங்க வந்து யூதர்கள் இருக்கிறாங்க. அப்புறம் அதாவது அவங்க கிறிஸ்துவ நிராகரிப்பாங்க, கிறிஸ்துவ ஏத்துக்க மாட்டாங்க. அதுக்கப்புறம் ஒரு 17 கோடி பேர் ஜனங்கள் வந்து முகமதியர்கள் இருக்காங்க. ஸோ மற்ற மீதியான ஜனங்கள் எல்லாமே என்னது ஜீவன் இல்லாத ஒரு கல்லையும் மண்ணையும் வணங்குறது, மனுஷர்களையும் வணங்குறது, இந்த மாதிரி குரூப் ஆஃப் பீப்புள் இருக்கிறாங்க. அது வந்து ஒரு இவ்வளவு அமௌண்ட் வந்து இவ்வளவு பாப்புலேஷன் வந்து செக்ரிகேட் பண்ணி சொல்லியிருக்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் இது வந்து ஒரு ஃப்ளோ சார்ட் மூலிமா ஒரு ஒன்றும் எக்ஸாக்டா வந்து ஒரு அமௌண்ட் இங்கே கொடுக்குறாங்க. கிறிஸ்துவ அறியாதவர்கள், இன்னும் இருளில் இருக்கக்கூடிய ஜனங்கள் எவ்வளோ, அப்புறம் யூதர்கள் எவ்வளோ, இஸ்லாமியர்கள் எவ்வளோ, விக்கிரக ஆராதனை இருக்கக்கூடியவர்கள் எவ்வளோ அப்படின்றது ஒரு பாப்புலேஷன் கவுண்ட் வந்து இவங்க சொல்ல வராங்க. அதுல வந்து நம்ம பார்த்தோம் இங்க இவ்வளோ ஜனங்கள். ஸோ இந்த ஃப்ளோ சார்ட்லேயே உங்களுக்கு தெரியும் இவ்வளோ நம்பர்ஸ் இருக்கக்கூடியதுதான் அது செக்ரிகேட் பண்ணி பிரதர் சொல்லியிருக்காரு. இப்போ கரண்ட் பாப்புலேஷன் பார்த்தோம்னா 800 கோடி ஜனங்கள் வருவாங்க. அதுல பார்த்தோம்னா இன்னும் அதிகமா வருவாங்க, ரொம்ப அதிகமா வருவாங்க. இப்போ நான் எக்ஸாக்டா வந்து ஒன்று பார்த்தேன். இப்போ கூட கிறிஸ்தவர்கள் வந்து பெரும்பாலான ஜனங்கள் கிறிஸ்தவர்களா இருந்தாலுமே கூட அதுல இப்போ இருக்கிற வந்து சர்ச் கிளாஸ் வந்து ஒரு 10,000 கூட இருக்கிறது டவுட் தான். ஸோ இந்த பேராகிராஃப் மூலிமா நாம் இதுதான் சொல்ல வரோம். ஸோ இந்த 800 கோடி ஜனங்களை கணக்கு பார்த்தீங்கன்னா இன்னும் அதிகமான பாப்புலேஷன் கவுண்ட் வரும். ஸோ அதுக்கப்புறம் வந்து இந்த 6,000 வருஷங்கள் வந்து இப்போ இருக்கிற, அதாவது ரசூல் 100 வருஷம் முன்னாடி எழுதப்பட்ட ஜனத்தொகையில இவ்வளவு பிரிவுகள் இருக்கு அப்படின்றது சொல்ல வந்தாரு. அப்போ 6,000 வருஷமா கணக்கு போட்டோம்னா எத்தனை கோடி ஜனங்கள் வந்து கிறிஸ்துவை தெரியாதவங்களா இருந்திருப்பாங்க. அவங்க ரொம்ப இருள் சூழ்ந்த நிலைமையில தான் இருக்கிறாங்க. 6,000 வருஷமா அவங்க கிறிஸ்துவ பத்தி தெரியல, இருள தான் இருக்கிறாங்க அப்படின்றது இங்க சொல்ல வராங்க. அப்புறம் இது வந்து சொல்லும்போது இது இந்த உண்மை வந்து ரொம்ப பயங்கரமா இருக்கு அப்படின்றத சொல்ல வராங்க. அது பார்த்தோம். அதுக்கப்புறம் வந்து என்ன பார்த்தோம்னா இந்த 11 கோடி 60 லட்சம் புரொட்டஸ்டன்ட் வந்து தப்பான போதனைகள் கொடுக்கறது, அதாவது நித்திய வேதனை, அதாவது நரகத்துல தேவன் வந்து நித்தியத்துக்கும் அப்படியே வேதனையா வந்து இருக்கக்கூடிய சூழ்நிலை வச்சிருவாரு அப்படின்னு ஒரு தப்பான ஒரு போதனை சொல்றது. அதுலயே வந்து அந்த பீதியில அந்த பயத்துல வந்து மிஷினரி ஒர்க் பண்ணியிருக்கிறாங்க. அதுலயும் வந்து வைராக்கியம் இல்லாதவர்களாகவும் இருந்திருக்கிறாங்க. ஸோ அப்படின்னு சொல்ல வராங்க. ஸோ இவ்விதமாய் விசுவாசிப்பது மெய்யாகவே மகிழ்ச்சிகரமான வாழ்க்கை இல்லாமல் செய்வதுடன் வாழ்க்கையின் எதிர்கால பிரகாசமான நம்பிக்கையை இருளில் மூழ்கடிக்க செய்கிறது. இந்த மாதிரி விஷயங்கள் வந்து ஒரு எதிர்காலத்துக்குரிய ஒரு ஹோப்பே இல்லாம எந்த ஒரு மகிழ்ச்சி, அதாவது எப்படின்னா எப்படி அவங்களோட டாக்டரின்ஸ் போயிடுச்சுன்னா ஜீவனை அடைவதற்கும் ஜீவ ஊற்று வழி நடத்த தெரியாம ஒரு இஷ்டத்துக்கு அவங்களோட போதனை திணிச்சு அது வந்து ஒரு பயங்கரமான இருள மூழ்கடிக்க செய்கிற மாதிரி ஆயிடுச்சு அவங்களோட மிஷினரி ஒர்க் எல்லாமே. ஸோ இதுதான் இந்த நம்ம ஒரு 4-5 பேராகிராஃப்ல இதுதான் நம்ம பார்க்க வரோம், பார்த்துருக்குறோம். ஸோ இதோட நம்ம முடிச்சுக்கலாம். ஜபம் இயேசுராஜா பிரதர் அவர்களே ஜபம் பண்ணும்படியாக அழைக்கிறேன். ஐ திங்க் இல்லைன்னு நினைக்கிறேன். சிஸ்டர் அபிகாயில் ப்ரேயர் பண்ணுங்க. பரமண்டலங்களில் இருக்கிற எங்கள் பிதாவே, உம்முடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக, உம்முடைய ராஜ்யம் வருவதாக, உம்முடைய சித்தம் பரமண்டலங்களில் செய்யப்படுகிறது போல பூலோகத்திலும் செய்யப்படுவதாக. தகப்பனே, எங்கள் அனைவருக்கும்
உங்களுடைய திட்டத்தை வெளிப்படுத்தி தகப்பனே. அதற்காக நன்றி அப்பா. உமக்கு நன்றியுள்ள பிள்ளைகளாக நீர் நாங்கள் எப்படி இருக்க வேண்டும் என்று விரும்புகிறீரோ அதன்படி நாங்கள் இருக்க எங்களுக்கு கிருபை தந்து வழிநடத்துங்கப்பா. எங்கள் மீறுதல் பாவங்கள் யாவற்றையும் மன்னித்தருளும் தகப்பனே. இதோ இந்த நேரத்திலும் உம்முடைய வார்த்தையை நாங்கள் ஆராய்ச்சி செய்து பார்த்தோம் தகப்பனே. அதற்காக நன்றி தகப்பனே. உங்களுடைய சித்தத்தின்படி நாங்கள் கீழ்ப்படிந்து அணிந்திரமும் நடக்க எங்களுக்கு கிருபை தந்து வழிநடத்துங்க தகப்பனே. இந்த மன்றாட்டுகளை எல்லாம் எங்கள் ஆண்டவரும் இரட்சகரும் ஆகிய யெஷுவா மெசியாவின் நாமத்தின் மூலம் தாழ்மையோடு வேண்டி கேட்டுக்கொள்கிறேன். என் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். ஆமென். ரெக்கார்ட் எண்ட் பண்ணிக்கோங்க பிரதர். ஓகே.